மக்கள் என்னுடைய ஆராய்ச்சி வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10-15 நாளில் முடிஞ்சிடும் போலுங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து எனது பார்வையில் அமைதி ஏற்பட்டு விட்டது. இந்த உலகத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து அமைதியாக தெரிகிறது. அதான் அந்தளவுக்கு எனக்கு சந்தேகம்லாம் தீர்ந்துருச்சு. இப்போ வந்து எல்லோரும் போல் நான் இந்த உலகத்தில் பிறந்தேன், இந்த இயந்திர அறிவியல் உலகை நான் பார்த்தேன். இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, எனக்கு ஒரு குழப்பம் வந்தது, ஒரு கோபம் வந்தது. எல்லாவற்றுக்கும் ஒரு விடை கிடைத்தது. நிறைய பிரச்சனைகளுக்கு எனக்கு தீர்வு தெரிந்தது. இது உண்மையான உலகம் அல்ல, இது வந்து நம்ம வந்து வழி மாறி வந்துட்டோம், அல்லது இது ஒரு பரிசோதனை முயற்சியால் உருவான உலகம். அது ஒரு மனுஷங்க இன்னும் மனுஷங்களாக ஆகலை. மனுஷங்களாக ஆவதற்கு மனித உயிர்கள் வந்து மனித உயிர்களுக்கான உயிர்களாகுவதற்கான அந்த பரிணாம வளர்ச்சியில் இன்னும் அவர்கள் முழுமை பெறவில்லை. அதற்கு முழுமை பெறுவதற்காக தான் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னு அப்போது இந்த உண்மைகளெல்லாம் எனக்கு தெரிய வருது. இங்கே உள்ள பிரச்சனைகளுக்கு எது தீர்வை தரும், எது நிரந்தர தீர்வை தரும் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்கால உலகம் எனது கண்முன் விரிந்தது. ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை எனது கண்முன்னே விரிந்தது. அப்போது நான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ இங்கே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் உள்ள தவறுகள் எனது கண்ணுக்கு தெரிய வேண்டும், தவறுகளுக்கான காரணம் எனது கண்களுக்கு தெரிய வேண்டும். அதனால் ஆரம்பத்தில் வந்து நான் இந்த உலகத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ அமைதியின்மை, இந்த உலகத்தை பார்க்கவே எனக்கு அவ்வளோ கோபம் வந்தது, குழப்பம் ஏற்பட்டது, எது சரி என்கிற தேடல் எனக்கு ஏற்பட்டுச்சு. அதில் நான் தெளிவு பெற்று விட்டேன். அதனால தான் எனக்கு இப்போ வந்து மனசு அமைதியாகுது, பார்வை அமைதியாக மாறுகிறது. ஏன்னா இப்போ எதை பார்த்தாலும் எனக்கு வந்து எந்த விமர்சனமும் எழுவதில்லை. எனக்கு ஒரு தீர்வு கிடைத்து விட்டது. தீர்வாக நான் ஒரு எல்லா வகையிலையும் எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு. கலைகளாக இருக்கட்டும், விளையாட்டுனா என்ன, ஒரு மனித குடும்ப அமைப்புனா எப்படி இருக்கணும், எதிர்காலத்தில் மனித உயிர்கள் எப்படி பாதுகாப்பாக வாழ முடியும், அதற்கான காரணங்கள் என்ன, இப்படி மனம்னா என்ன, மனம் என்கிற நோய் இது வந்து எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும், இப்படி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் எனக்கு இப்போ வந்து எனக்கு எந்த கருத்துக்களுமே தோண மாட்டேங்குது. இந்த உலகத்தை பார்க்கும்போது நான் அமைதியாக பார்க்கிறேன். அந்த அளவுக்கு எனது பார்வையில் அமைதி வந்து விட்டது. பார்வையில் அமைதி, எனது உடலில் அமைதி வந்து விட்டது. உணவு நாம் என்ன மாதிரியான உணவு சாப்பிடணும், இப்படி எல்லா வகையிலுமே வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சதை இந்த உலகத்துக்கு நான் கொடுக்கல, முழுமையாக கொடுக்கல. கடைசி 3 மாதத்தில் தான் நான் போட்ட வீடியோ எல்லாமே வந்து கடைசி 3 மாதத்தில் நான் பதிவு செய்த வீடியோ, அவசரமாக பதிவு செய்தது. ஆனால் என்னுடைய வயது 44. ஆனால் நான் வந்து ஒரு 30 வருஷமாவது நான் வந்து என்னுடைய ஆய்வு பணியை, எனது ஆராய்ச்சியை வந்து மக்கள் முன் வைத்திருக்க வேண்டும். ஆனால் நான் வைக்கல, கடமையை செய்ய நான் தவறிவிட்டேன் அப்படின்னு தான் சொன்னோம். அதுக்கு வந்து நான் மட்டும் பொறுப்பேற்க முடியாது, இந்த அரசாங்கமும் தான் காரணம். இந்த அரசாங்கம் வந்து என்ன போல் நிறைய பேர் வந்து கடமையை செய்ய முடியாமல் போயிருக்காங்க. கடமையை வந்து சரிவர செய்ய முடியாமலும், கடமை இன்னும் ஒன்று இருக்குதுன்னு தெரியாமலே நிறைய பேர் வந்து போயிருக்காங்க. இப்போ நான் இந்த மாதிரி கருத்தை சொல்கிறேன், நான் இதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் திசை மாறி போயிட்டேன், ஒரு வறுமையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா, இதெல்லாம் நான் இந்த வீடியோ கூட உங்களுக்கு போட்டிருக்க முடியாது, இந்த தகவலை கூட உங்களுக்கு சொல்லியிருக்க முடியாது. அப்போ இப்படி ஒருத்தர் இருந்தான், இப்படி ஒரு தகவல் அவனிடத்தில் இருந்தது அப்படிங்கிற உண்மை கூட இந்த மக்களுக்கு தெரியாமல் போயிருக்கும். ஆக இப்படி தான். அப்போ ஏதோ ஒரு வகையில் எனக்கு 1% வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதை பயன்படுத்தி நான் இந்த வீடியோ போடுறேன். அவ்வளோதான். இனிமேல் என்னால் போட முடியாது. இன்னொரு 10-15 நாள் அவ்வளோதான். ஏதாவது அன்னன்னைக்கு ஏதாவது ஒரு தகவல் வரும், ஒரு கருத்து தோன்றும், அதை நான் பதிவு செய்வேன். அதன் பிறகு அப்படியே எல்லாமே என்னுடைய ஆய்வு பணி, ஆராய்ச்சி பணி என்பது முடிந்துவிடும். நான் கடந்த 4-5 வருடங்களாக வந்து ஒரு 2000 பக்கத்துக்கு புத்தகத்தை எழுதினேன். அதை இப்போ என்னால் வந்து தட்டச்சு செய்ய வேண்டும், சரிபார்க்க வேண்டும், அதுக்கு ரொம்ப நேரமாகும். அதனால் அதெல்லாம் எழுதுறதுக்கு கண்டிப்பாக அதை வந்து அந்த தட்டச்சு பண்ணி அதை வந்து புத்தகமாக வெளியிடுவதற்கு என்னால் முடியுமான்னா எனக்கு அந்த நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சு. எனக்கு யாரும் வந்து தனிப்பட்ட முறையில் உதவி செய்வதற்கோ அந்த மாதிரி ஒரு கடினமான பணியை செய்கிற மனநிலையே இப்போ எனக்கு இல்லை. என்கிட்ட 2000 பக்கத்துக்கு ஒரு புத்தகமாக வெளிவந்தால் அது ஒரு 2000 பக்கத்துக்கு வரும். ஆனால் அந்த புத்தகமாக வெளியிடுறதுக்கு கூட எனக்கு வந்து நான் ஒரு எளிமையான மனிதனாக மாறிவிட்டேன். அதுதான் சொல்கிறதுன்னா, இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள மக்கள், அங்குள்ள ஒவ்வொருவரும் எப்படி இருப்பாங்க? எளிமையாகத்தான் வாழ்வார்கள். கடினமான முரட்டுத்தனமான
பெரிய புகழுக்கு ஆசைப்பட்டு எந்த செயலையும் செய்ய மாட்டாங்க. அது மாதிரி ஒரு இயல்புக்குள்ளே நான் போயிட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த 2000 பக்கத்துக்கும் நான் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னா அதை நான் எப்படி பதிப்பிடுறது அப்படின்னா, அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி தட்டச்சு எதுவும் செய்யாமல் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக மாற்றி அப்படியே வெளியிட வேண்டியது. நான் எழுதின கையெழுத்து பிரதியவே ஸ்கேன் பண்ணி அப்படியே அதை பிடிஎஃபாக மாற்றி அப்படியே வெளியிட வேண்டியதான். அதை போய் இனிமேல் தட்டச்சு பண்ணி அதை நான் சரி பார்த்து நான் முழு நேரமாக அந்த வேலையை செய்கிற நிலமையிலும் இல்லை. நான் வேற ஒரு வேலையை பார்க்குறேன். ஓய்வு நேரத்தில் தான் இந்த வேலையை நான் பார்க்குறேன். அதனால் அப்படியே எனக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் இதை நான் வெளியிட்டு ஆகணும் அப்படின்னா இவ்வளோ நாள் எழுதியிருக்கேன், அதுக்காக என்னால் முடியாது. இனிமேல் இது தட்டச்சு பண்ணி டைப் பண்ணி டிடிபிலாம் ஒர்க் பண்ணி புத்தகமாக வெளியிட என்னால் முடியாது. அப்படிங்கிறதுனால எழுதுனதை அப்படியே வைக்கிறதுக்கு பதிலாக மூடி வைக்கிறதுக்கு பதிலாக அதை என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணி அப்படியே கையெழுத்து பிரதியை நோட்டில் எழுதியிருப்பேன்ல அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக மாற்றி அப்படி ஒரு இந்த இணைய வழி புத்தகமாக மாற்றி விடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதுவும் மிகப்பெரிய பணி தான். அதை படிப்படியாக அதில் எப்படி சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அவ்வளோதான், என்னுடைய கடமைகள் முடிந்தது. அதான் நான் இன்னும் ஒரு 10-15 நாளில் என்னுடைய ஆராய்ச்சி முடிஞ்சிச்சுனால என்ன அர்த்தம் அப்படின்னா, மனித நிலையில் நான் முழுமை பெற்றுவிட்டேன். அந்த ஆராய்ச்சி முழுமையை பெறுது. இந்த மனித உயிர்களின் ஆராய்ச்சியே முழுமை பெறுகிறது. அதை நான் தெளிவாக சொல்கிறேன். என்னைக்கு அப்படிங்கிறது சொல்கிறேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற நேரம் 2023. அப்புறம் இந்த மாதம் ஜூலை மாதம், ஜூலை கிடையாது, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன். 2023 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நான் பேசிகிட்டு இருக்கிற வீடியோவோட பதிவு. இன்னும் ஒரு 15 நாள் வரும். கரெக்டாக நான் சொல்கிறேன் என்னைக்கு மனித உயிர்களின் ஆராய்ச்சி முடிவு பெற்றது. எனக்கு முடிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம், மனித உயிர்களின் ஆராய்ச்சியே முடிஞ்சு போச்சு. இப்போ அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் சும்மா அது நடக்கும், அவ்வளோதான். மனித உயிர்களின் ஆராய்ச்சி முற்று பெற்று விட்டது எனக்கு எப்போ ஆராய்ச்சி முடிஞ்சதோ, எப்போ அந்த ஆராய்ச்சி முடிஞ்சு ஒரு தீர்வு கிடச்சிருச்சு பாருங்கள், ஒரு தீர்வு கிடச்சிருச்சு. அதாவது இப்போ ஒரு இதை தேடி குளத்துக்குள்ளே குதிக்கிறோம், எல்லோரும் தேடிட்டு இருப்பாங்க, யாரோ ஒருத்தருக்கு கிடச்சிரும். ஆனாலும் அவருக்கு கிடச்சிரும், அவர் அதை எடுத்துகிட்டு வெளியில் வருவார். அது மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த பொருளை எடுத்துட்டாங்க, அந்த குளத்தில் விழுந்தால் அந்த பொருளை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே கதை தான். இப்போ அந்த ஆராய்ச்சி உண்மைகள் தீர்வுகளை கண்டுபிடிப்பதற்காக அந்த ஆராய்ச்சி என்கிற குளத்தில் குதித்து நான் தீர்வை பெற்றுவிட்டு வெளியே வந்து விட்டேன். அப்படி இருக்கும்போது இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க தேவையில்லாமல் தேடுறாங்களா, தேவையில்லாமல் கூட இருக்கலாம். அந்த தேடுதல் என்பது தேவையில்லாத ஒன்று. இப்போ நான் தீர்வை கண்டுபிடித்து விட்டேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து அந்த தீர்வை நடைமுறைப்படுத்த வேண்டும். நான் என்ன தீர்வு, நான் கொடுக்குற தீர்வு என்னது, இன்னொரு உலகை உருவாக்குவது. இயற்கையோடு இணைந்த அந்த மனித வாழ்க்கைக்கு இன்னும் 20 வருஷம் கழித்து மக்கள் வாழப்போகிற அந்த உலகத்திற்கு, அவர்கள் வாழப்போகிற அந்த வாழ்க்கைக்கான ஒரு உலகை உருவாக்குவது தான் அந்த தீர்வு. அதை கூட நான் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு முன்னாடி வச்சிடுறேன். நான் ரொம்ப பிரம்மாண்டமான திறமை உடையவனாக நான் இருக்க முடியாது. அப்படி இருந்திருந்தால் நான் மனித நிலையில் முழுமையடைந்திருக்க முடியாது. இந்த புத்தகத்தை போடுறதுக்கே நான் கஷ்டப்படுறேன். புத்தகத்தை எழுதுவதற்கெல்லாம் இந்த மாதிரி வீடியோவாக பதிவு செஞ்சுருக்கணும். அது நான் செஞ்ச தப்பு. வீடியோவை பதிவு பண்ணியிருந்தால் நான் புத்தகத்தை இந்த மாதிரி டிடிபி ஸ்கேன் பண்ணி அதை பிடிஎஃப் ஃபைலாக இணையவழி புத்தகமாக மாற்றி உங்களுக்கு போடணுங்கிற அந்த வேலை கூட எனக்கு தேவையில்லை. ஏன்னா என்னால் டைப் பண்ண முடியல. அதனால தான் டைப் பண்ணி அதை சரி பார்த்து புத்தகமாக வெளியிட என்னால் முடியல. அதுக்கு பதிலாக நான் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபைலாக மாற்றி இணையவழி புத்தகமாக அதை மாற்றி வெளியிட போகிறேன். அதன் பிறகு அவசியம் ஏற்பட்டால் அதை பார்த்தே எனது கையெழுத்து பிரதியை பார்த்து திரும்ப நான் புத்தகமாக போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இவ்வளோதான். நான் எளிமையானவன். எதிர்காலத்தில் 20 வருஷம் கழித்து இந்த மக்கள் இங்கே இயற்கையோடு இணைந்த அந்த மனித வாழ்க்கையில் வாழ்கிற அந்த மனித நிலையில் அந்த மக்கள் எப்படி எளிமையாக இருப்பாங்களோ, இனிமேல் வர வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் இன்னும் 100 வருஷம் கழித்து இனிமேல் வாழ்கிற மக்கள்லாம் எளிமையாக தான் இருப்பாங்க. என்னை போல் ஒரு கடினமான செயல்களை எல்லாம் செஞ்சுக்கிட மாட்டாங்க. அதனால்தான் நான் மனித நிலையில் முழுமையடைந்திருக்கேன். அந்த எளிமை தான் அது காரணமாக இருக்கிறது. நான் முரட்டுத்தனமான ஆள் கிடையாது அப்படின்ற. அதனால் இன்னொரு 10-15 நாளைக்கு தான் என்னுடைய ஆராய்ச்சி அதோட முடிவடையுது. அதை நான் தெளிவாக என்னைக்குன்னு சொல்கிறேன். அந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மனித உயிர்களின் பிறந்த நாளாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நாள் தான்
மனித உயிர்களின் ஆராய்ச்சி முழுமையடைந்தது. மனித உயிர்களாக முழுமையடைவதற்கான அந்த ஆராய்ச்சி முழுமையடைந்த நாள் அது. அந்த நாள் முழுமையடைந்த நாள். அந்த நாளிலிருந்து மனித உயிர்களாக வாழத் தொடங்கிய நாளாக கணக்கில் வச்சுக்கணும். மனித உயிர்கள் வந்து முழுமையடைந்த பிறகு மனித உயிர்களாக வாழத் தொடங்கிய நாள் அப்படின்னு கணக்கில் வச்சுக்கணும். ரொம்ப முக்கியம். மனித உயிர்களின் பிறந்த நாளாக வைத்துக்கொள்ளுங்கள். மனித உயிர்கள் தன்னை முழுமைப்படுத்திக் கொள்வதற்காக பரிணாம வளர்ச்சி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயணித்து வந்தார்கள். அந்த உருவ மாற்றம், மனமெனும் நோயால் அது வந்து அந்த ஆராய்ச்சி முற்று பெறுகிற நாள் இன்னொரு 10-15 நாளில் வரும். அதை நான் தெளிவாக சொல்கிறேன். அந்த ஆராய்ச்சி முற்று பெற்ற பிறகு மனித நிலையில் முழுமையடைந்து அதன் பிறகு மனித உயிர்களாக வாழத் தொடங்கிய நாள், மனித உயிர்களின் பிறந்த நாள்னு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். நான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபர் அப்படிங்கிறதுனால நான் இந்த கருத்தை வந்து என்னால் இப்படி தான் இதில் என்னுடைய கருத்துக்கள் எளிமையாக இருக்கலாம். ஆனால் நான் எனக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல, அந்த முக்கியத்துவத்தின் காரணமாக நான் சொல்கிற கருத்து வந்து கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு வந்து பெரிதுபடுத்தி கேட்கத்தான் வேணும். அதுதான் வந்து விதி.